யாரோ வராங்கடா. ஏய் பாத்து பாத்து வரட்டும். ஏய் சங்கர் யாரோ வராங்க. வரட்டும் தல. ஏய் என்ன வெயிட்ரா. அடே அப்பா. பக்கம் தல. பாப்பா திருடாதே. உண்டி. உங்க 2 பேர் மொழியும் சரியில்லையே. பெரிய மூட்டையா இருக்கு. ஆமா என்னது இது? எங்க எடுத்துட்டு போறீங்க? தேங்காய் மூட்டை. ஆமா தேங்காய் மூட்டை எதுக்கு மேல வருது? சமையல் கட்டு கீழே தானே இருக்கு. ஆமாங்க, இது குடல் இருந்ததே, அதை எடுத்துட்டு போறோம். ஆமாமா கூடணும். அத முதல்லயே கொண்டு போக வேண்டியதானே? எங்களுக்கு தெரியாது இல்ல. நாங்க முதல்ல கொண்டு போயிருந்தா சமையல் கட்டு கீழே இருக்கிற விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ மேல வந்திருக்கும் அப்புறம் தான் சமையல் கட்ட கீழே இருக்கிற விஷயம் நீ கரெக்டா சொல்றீங்க. தானே பார்த்தேன். நேசமணினா சும்மாவா? என்னை எல்லாம் ஏமாத்த முடியுமா? உங்களை ஏமாத்த முடியாது. சரி எடுத்துட்டு போங்க. நீங்க விவரம்னா எப்படி? யாரு இவரு? நம்மளோட பெரிய முட்டாள இருக்கு. இவரு நம்பி கல்யாண கான்ட்ராக்ட் எப்படி கொடுத்தாங்க? இவரு மாதிரி ஒரு ஆள் இருந்தா 1 லட்சம் பேர் கடத்தலாம் போல. நல்ல வேலை போல தெரிஞ்ச. தப்பிச்சிட்டாளே மா. நீ மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா இந்நேரம் அமுதா கதையை முடிச்சிருப்பேன். கெடுத்துட்டியே. விடமாட்டேன் அமுதா, விடமாட்டேன். உன் சாவு என் கையில தாண்டி. அப்பா பயங்கர வெயிட்டா இருக்காடா. நல்லா சாப்பிடுறாலும். அப்பா மெதுவா மெதுவா. எப்பா ஊன்ற போறாப்பா. அப்பா நான் போன் பண்றேன். சொல்லுங்க கிட்னாப்பர்ஸ். ஒண்ணு தூக்கியாச்சு. அதுக்குள்ளயா என்ன சொல்றீங்க? ஏய் நிஜமா தான் சொல்றீங்களா? நம்மளைனா மூட்டையை மறுபடியும் கொண்டாந்து காட்டவா? வேணா நம்புறேன். அப்ப நீங்க செஞ்சுரி போட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன். போட்டோம்ல. சரி கிட்னாப்பர்ஸ், அந்த பொண்ணை பத்திரமா வச்சுக்கோங்க. நான் சொல்லும் போது தூக்கிட்டு வாங்க. ஓகேயா? ஓகேயா? டேய் மாப்ள எங்கடா இருக்க? தல வெயிட் தூக்க முடியாம ஓவரா இருக்கு. கொஞ்சம் மேல போட்டு கொடுங்க. ஆட்டோ ஓட்டுறவனா என் கூட பாட்டனை சேர்த்து தப்புடா. உனக்கு இதுக்கு மேல போட்டு கொடுக்கணுமா? தூக்குடா பிள்ளாடி பாக்க. மாப்ள வெற்றி மேல் வெற்றி. என்ன மாமா? அந்த கிட்னாப்பர்ஸ் பவானியை கடத்திட்டானுங்கடா. என்ன சொல்ற மாமா? ஆமாடா தூக்கிட்டானுங்க. அப்பாடா, இப்பதான் என் வயித்திலே பாலை வாத்த. இந்த விஷயம் மட்டும் அமுதாக்கு தெரியக்கூடாது மாமா. அது எப்படிடா தெரியும்? கடத்த சொன்னது மாமா இல்ல. என்ன மாமா எப்படி நிக்கிற? அக்கட சூடு. ஐயோ அமுதா, நான் இல்ல, எல்லாம் மாமா தான் பண்ணாரு. இல்ல அமுதா, இவன் தான் வேணான்னு சொல்ல. அதனால ஐயோ மாமா தான். டேய் சும்மாடா. இல்ல அமுதா, இவன் தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி பவானியை கடத்த சொன்னா. ஐயோ தூக்குனதெல்லாம் சரிதான். என்ன தூக்காம அக்காவை தூக்கி என்ன பண்ற? என்ன சொல்றமா நீ? அப்ப நீ? நான் பவானி. அப்ப அமுதா நீ இல்ல. வா ஓடி போலாம். வா. சித்தப்பா என்ன? நானே பழனியால அக்கா உசுருக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு பயத்துல இருக்கேன். நீங்க என்னடானா முட்டாள்தனமா அவளை தூக்க சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல அவளை கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேளுங்க. எப்படியாவது பழனி கண்ணில் படாம நாம இங்க அவளை கொண்டு வரணும். சீக்கிரம் கால் பண்ணி கேளுங்க.
கிட்னாப்பர்ஸ். என்ன மரியாதை குறையுது? பொண்ணை மாத்தி தூக்கிற வெண்டைகளா, உங்களுக்கு எதுக்குடா மரியாதை? ஐயோ என்ன சொல்றீங்க? ஆ? நீங்க சொன்ன பொண்ணத்தை தூக்கிட்டு வந்தான். வேணா போட்டோ எடுத்து அனுப்பவா? டேய், தூக்குனதெல்லாம் சரிதான்டா. ஆனா போட்டோ கொடுத்தனா அக்கா தங்கச்சிக்கு டியூன்ஸ். ஐயோ, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல மறந்துட்டேன்டா. அப்ப தப்பு யாரு மேல? மை மிஸ்டேக். தப்பு பண்ணது நான் தான்டா. டேய், இப்ப அந்த பொண்ணை அப்படியே திருப்பி கொண்டு வந்திருக்கடா. யாரு கண்ணிலே படாம எந்த வித டேமேஜ் இல்லாம அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கா. என்ன நான் சொல்ல புரியுதுல? டேய், அவ கண்ணு முடிச்சிட கூடாதா? ஜாக்கிரதை. அப்புறம் கிட்னாப்பர்ஸ், முக்கியமா நாங்க தான் அவளை கடத்த சொன்னோம்னு அந்த பொண்ணுக்கு தெரியாம கொண்டு வந்து விட்டுருங்க. சரியா? சித்தப்பாவா? டேய், என்னடா பொம்பளை மாதிரி வாய்ஸ்ல மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் அமுதா பேசுறேன். மாப்பிள போச்சுடா, போச்சு. நாம தான் பவானியை கடத்த சொல்லணும்னு அமுதாவுக்கு தெரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? சூப்பர். அப்பா போச்சப்பா. அடிக்காதம்மா. ஆமா. புடி. என்ன தல மயக்க வந்து நம்மளுக்கு கூட துபாக்கோர இருக்கு. நம்ம 100 கடத்தல் சச்சின் தெண்டுல்கர் 99 ரன்ல அவுட் ஆன மாதிரி இருக்கு. டேய், ஆளை தப்பா கடத்தினால நம்ம கடத்திட்டோம்டா. இது நமக்கு 100வது கடத்தல். ஆமா, நம்ம செஞ்சுட்டு போட்டோம்டா. டேய், இதுக்கு மேல நிக்க வேண்டாம். கடை மூடுறதுக்குள்ள சரக்கு வாங்கணும். வா போலாம். தல இப்படி போலாம். புரிய போய் தொலைடா. போடா வேகமா. சிங் கெட்டப்ல ஒளிஞ்சிருக்கிற அந்த ராஸ்கல் இன்னும் கிடைக்கலையா? இல்ல மேடம், மண்டபம் முழுக்க தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்ல. நீங்க தானே சிங் கெட்டப்ல ஒருத்தனை பார்த்ததா சொன்னீங்க. அப்படின்னா உள்ள வந்தவன் எங்க போயிருக்கணும்? ஒருவேளை நம்ம தேடுறோம்னு தெரிஞ்சு மாட்டிக்க கூடாதுன்னு பயந்து ஓடி இருப்பானோ. துப்பாக்கி வாங்குற அளவுக்கு இருக்கிறவன் பயந்தெல்லாம் ஓட மாட்டான். அதுவும் இல்லாம அவங்க ஒய்ஃபே வந்து கொல்ற விஷயத்த சொல்லும்போது கண்டிப்பா அவன் ஒரு முடிவோட தான் வந்திருப்பான். அதுக்கு விடக்கு எடுக்காம இங்க இருந்து போக மாட்டான். இங்க பாருங்க, அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதுக்குள்ள நாம அவனை பிடிக்கணும். ஓகே மேடம். ஒருவேளை அவன் சிங் கெட்டப்ல வந்தது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு கெட்டப்ப மாத்திருப்பானோ? எதுக்கும் அந்த கோணத்திலயும் நீங்க தேடி பாருங்க. எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணணும். அப்போதான் என்னால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஓகே போங்க, ஃபுல்லா தரோவா தேடுங்க. சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் அடிச்சு விசாரிங்க. சரிங்க மேடம். இந்த கல்யாண வீடுன்னெல்லாம் நீங்க எதுவும் பார்க்காதீங்க. நானும் ஒரு தடவை தேடி பார்க்கறேன். ஓகே மேடம். எஸ். இப்ப யாரோ போன மாதிரி இருந்துச்சு. தலைப்பாகெல்லாம் இருந்துச்சு. வேலை பழனியா இருக்குமோ? ஆஹா, இங்க இருந்து போக வழி இல்லையே. இப்ப என்ன பண்றது?
இவகிட்ட மாட்டினா மொத்த கதையும் முடிஞ்சிருமே. அங்க என்ன சத்தம்? ஒருவேளை பழனி அங்க இருப்பானோ? யாருக்கிட்டயாச்சும் மாட்டுறதுக்குள்ள எப்படியாச்சும் இன்னைக்கு நைட் அமுதாவை போட்டு தள்ளணும். ஏ அமுதா, உன்னை விட மாட்டேன்டி. மாப்பிள்ள வசமா மாட்டிக்கிட்டோம்டா. சித்தப்பா, நீங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவீன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் உங்களை என் சித்தப்பாவா நினைச்சேன். என் அப்புச்சியா தானே பார்த்தேன். நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கலாமா? என்ன சித்தப்பா சொல்லுங்க. நான் ஒன்னும் காரணம் இல்லாம பண்ணல. கொஞ்சம் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனம் எல்லாம் பண்ணாதீங்க. முடிஞ்சா ஒத்துழைப்பு கொடுங்க, இல்லனா ஒதுங்கி நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. குறுக்க புகுந்து கல்யாணத்தை மட்டும் நிறுத்தணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சித்தப்பா. நல்லதுக்காக கல்யாணத்தை நிப்பாட்டுற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லம்மா. நீ எப்படி என்னை அப்பச்சியா பாக்குறியோ அதே மாதிரி தான் நான் உன்னை என் சொந்த மகளாத்தான் பாக்குறேன். அப்படி பார்க்க போய்தான் என் மக வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட இப்படி பண்ண. நான் ஒன்னும் இவன்ட்டு ஐடியா எல்லாம் கேட்டு இவனுக்கு இந்த உதவி பண்ணல. உண்மையிலே உன் மேல இருக்க பாசத்தினாலதான் உன் வாழ்க்கை யாரும் பங்கு போடக்கூடாதுங்கிறக்காகத்தான் இத பண்ண. அம்மாடி, உன்னை கெஞ்சி கேட்கிற, தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு. மாமா பண்ணதுல என்ன தப்பு? நான் தான் அவர் அப்படி பண்ண சொன்னேன். நான் அப்படி சொன்னதுலயும் என்ன தப்பு இருக்கு சொல்லு. நானும் பவானியும் விருப்பப்பட்டு இந்த மண்டபத்துக்கு வரல. நீ எங்களை மிரட்டி வாங்கின சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் வந்திருக்கோம். அதுவும் பயந்து இல்ல, உன் மேல இருக்க பாசத்துல. நீ அதை தப்பா பயன்படுத்தாத. அப்படி என்னமா பெரிய காரியம் வச்சிருக்க? இந்த கல்யாணத்தை நடத்தியே தீரணுங்கிற அளவுக்கு அப்படி என்னமா என்கிட்ட சொல்ல முடியாத காரணம்? அமுதா இதுவரைக்கும் நம்ம கிட்ட எதையாவது மறைச்சிருக்காளா? இல்ல ஏதாவது ஒரு பொய்யாவது சொல்லியிருக்காளா? அப்படி இருக்கிறவளை நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. இது நியாயமா? அவ பண்ணா அதுல ஒரு நியாயம் இருக்கும். அத புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு உதவியா இருக்க முயற்சி பண்ணுங்க. ஏக்கா, எனக்கு உன்ன மாதிரி எல்லாம் கண்மூடித்தனமா நம்ம எல்லாம் தெரியாது. உன் மருமக எது பண்ணாலும் சரின்னு ஏத்துக்க எங்களால முடியாது. என்னடா இது? யாரும் ஏத்துக்க வேண்டாம். நான் தப்பான முடிவு எடுத்திருக்கேனே வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தாதியே, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சித்தப்பா. நீ ஏமா இவங்க கிட்ட கெஞ்சணும்? நீ என்ன தப்பு பண்ண? நீ உன் மனசுல போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கிற விஷயம் இவங்களுக்கு என்ன தெரியும்? அத்தை, நீங்க இவளை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். இவ எதுக்காக இதையெல்லாம் பண்றான்னு தெரியுமா? அத்தை, நீ சும்மா இருமா. அமுதாமா, என்ன மன்னிச்சிரு. இனிமேல என் மருமகளை கேள்வி கேட்கறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் ஒண்ணும் முட்டாள்தனமா இவ பக்கம் நியாயம் இருக்குன்னு சப்போர்ட் பண்ணல. இவ மனசுல இருக்கிற கண்ணீருக்கு மருந்தா இருக்கத்தான் பாக்குறேன். அத்தை சொன்னா கேளுங்க அத்தை. வேண்டாம், எந்த விளக்கமும் நீங்க யாருக்கும் கொடுக்க வேண்டாம். இது விளக்கம் இல்லம்மா, என் மருமக மேல இருக்கிற களங்கம். அத நான் தொடக்க வேண்டாமா? இவ எதுக்காக இந்த விஷயத்தை செய்யணும்? முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சா இப்படியெல்லாம் பேச மாட்டீங்க. அத்தை சொன்னா கேளுங்க. வேண்டாம் அத்தை. இல்லம்மா, ஒன்ன புரிஞ்சுக்காத இவங்களுக்கு உண்மைய சொன்னாதான் புரியும். அத மறைச்சு நீயே இவங்க கிட்ட எல்லாம் தப்பானவனு பேர் எடுக்கணும் சொல்லு. நீ என்ன தடுக்காத. உங்களுக்கு என்ன தெரியணும்? எதுக்காக என் மருமக
இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்றான்னு தெரியணும், அவ்வளவுதானே? டேய், பவானி கொஞ்ச நாள்ல சாக போறா. என்னக்கா சொல்ற நீங்க? அவ உசிரை காப்பாத்ததா இவ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி இருக்கா. என்னக்கா சொல்ற? புது கதையா இருக்கு. கதை இல்லடா, நிஜம். இவன் கட்ட போற தாலி அவ உசிரை காப்பாத்த போற வேலி. பவானிய பொண்ணு பார்க்க வந்தப்போ அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனதுக்கு அப்புறமா நிச்சயத்தன்னைக்கு உங்க தங்கச்சிக்கு மேஜரா காலில் அடிபட்டிருந்தாலும் அவங்க தலையிலையும் சின்னதா அடிபட்டிருக்கு. அவங்க தலையில மூளைக்கு போற நரம்புல பிளட் சின்னதா பிளாட் ஆகி சிறுசா ஒரு கட்டி உருவாயிருக்கு. அது இன்னைக்கு பெருசா வளர்ந்து அவங்க உசுருக்கே ஆபத்தா வந்து நிற்குது. அந்த கட்டி வெடிக்கிற ஸ்டேஜில் இப்ப இருக்கு. உங்க தங்கச்சி வருஷத்தை இல்லை மாசத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஜாதகத்தை கொடுத்து என்ன கணிக்க சொன்னதுமே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இது சுமங்கலியா நிலைக்க போற ஜாதகம் இல்ல. இந்த ஜாதகக்காரங்க அல்பாயுசுல சாக போறவங்கன்னு நான் அப்பவே கணிச்சிட்டேம்மா. யமனோட பாச கைத்த புருஷனோட தாலி கயிறு காப்பாற்ற வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் உங்க தங்கச்சிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். நேர குறைச்சலா இருக்கு. நல்லதா ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை நடத்துங்க. திரும்பவும் சொல்றேன், அவங்க கழுத்துல ஏற போற தாலி தான் அவங்க உசுரை காப்பாத்த போற வேலி. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் ஜோசியர் சொன்னது நடந்தா தான் தங்கச்சி உசுரை காப்பாத்தலாங்கிற எண்ணத்தினாலதான் இவ இந்த கல்யாண ஏற்பாட்டையே பண்ணியிருக்கா. இவ நினைச்சிருந்தா யாருக்காவது பொய்ய சொல்லி ஏமாத்தி கல்யாணத்தை பண்ணி அவ தங்கச்சி உசுரை காப்பாத்தி இருப்பாள்ல. ஆனா என் மருமக சொக்க தங்கண்டா. இன்னொருத்தனை ஏமாத்த மனசு வராம தான் வாழ்க்கையவே தான் தங்கச்சிக்காக பங்கு கொடுக்க முடிவு எடுத்துட்டா. அவளை போய் தப்பா பேசுறீங்களேடா. இத்தனை நாளா இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாம அத தான் மனசுக்குள்ளேயே வச்சு அழுத்தி அழுது புலம்புனவ தன் தங்கச்சிய பாக்குறப்பெல்லாம் சாக போறவளை காப்பாத்த போறோன்னு பதறிக்கிட்டு இருக்காடா அவ. வலிய மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு அத யாருக்குமே தெரியாம உள்ளுக்குள்ளேயே அழறது இருக்கே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன்னா உனக்கு பக்கபலமா இருந்து உன் வழியை நான் தாங்கியிருப்பேன்லடா. ஏன்டா சொல்லல? உன்னை இந்த அப்பச்சி புரிஞ்சுக்காம இருந்தது தப்பு தாமா. என்ன மன்னிச்சிரு தாய். நான் ஒரு கிடுக்கு போய் உன்னை போய் தப்பா நினைச்சு என்ன மன்னிச்சிரு ஆத்தா. அப்பச்சி, என்ன நீங்க என் மேல வருத்தப்பட்டெல்லாம் கோவப்படல, பாசத்துல தானே கோவப்பட்டிய. நான் எதையும் உங்ககிட்ட மறைக்கணும்லாம் நினைக்கல. இது எல்லாத்தையும் சொல்லி
உங்களெல்லாம் கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு தான் நான் சொல்லல. இது என்னோட சுமை. இதை நான் மட்டும்தானே சுமக்கணும். என்னால நீங்க யாரும் கெட்ட பேர் எடுக்க கூடாதுன்னு நினைச்சுதான் சொல்லல.